வணக்கம். திமுக என்பதே பேசி பேசி வளர்ந்த கட்சி. அந்த காலத்தில் பேசி பேசியே ஆட்சியை பிடித்த கட்சி அப்படின்னு முதல்வர் சொல்லியிருக்கார். அடுக்கு மொழியில் பேசி பேசியே தமிழ் அவங்க வார்த்தையில் துள்ளும் அப்படிலாம் பேசி அன்றைய காலகட்டத்தில் இளைஞர்கள் மனதையும் மக்களையும் தங்களுடைய சொற்களால் கட்டி போட்டு ஆட்சிக்கு வந்தவர்கள் திமுக. பெருந்தலைவர் காமராஜருக்கு அடுக்கு மொழியில் பேச வராது. அவர் பேசியது கொஞ்சம், ஆனால் தமிழக வளர்ச்சிக்கு செய்தது ரொம்பவே அதிகம். திராவிட செம்மல்கள் பேசியது அதிகம், தமிழக வளர்ச்சிக்கு செய்தது கொஞ்சம். பெருந்தலைவர் காமராஜ் ஆட்சியில் கட்டப்பட்ட அணைகள் ஏராளம், திறக்கப்பட்ட தொழிற்சாலைகள் ஏராளம், அரசு பள்ளிகள் அரசு கல்லூரிகள் திறந்தது நிறைய. திராவிட செம்மல்கள் பேசி பேசியே 3-4 தலைமுறைக்கு தேவையான சொத்துக்களை சேர்த்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டின் வளர்ச்சி ரொம்ப கம்மி. ஜெய்ஹிந்த்.